ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து சில சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a + b = 7ன்னு கொடுத்துருக்காங்க. a - b = 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏபியோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, a + b = 7, a - b = என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏபி ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன மதிப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏபி பெருக்குனா என்ன மதிப்பு வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஏவோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ரெண்டுத்தோடைய பெருக்கல் மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது a + b அண்ட் a - bயை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும், 2a வருமா, மேலே ஒரு a கீழே ஒரு a, அதனால் 2a வந்துடும். ப்ளஸ் b - b 0 வந்துடுமா, அதனால் போட தேவையில்லை. ஈக்குவல் டு என்ன வரும், 7/4. 7 இங்கே 4 இருக்குது. ஸோ 7 + 4 என்ன வரும், 11 வரும். அப்போ a = என்ன வருதும் அப்படின்னா 11/2 அப்படின்னு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். a + b = 7 இருக்கா, இதில் தூக்கிட்டு போய் ஏவோட மதிப்பை போடுங்க. 11/2 + b = 7 அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போ b = என்ன வரும்னா 7 - 11/2ன்னு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மீப்போமே எடுக்கணும். மீப்போமே எடுத்தால் என்ன வரும், கீழே 2 இருக்கும், மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து 1 இருக்கதா அர்த்தம் நம்ம வச்சுப்போமா. அந்த மாதிரி இருந்தால் என்ன வரும், 14 வரும். 14 - 11 அப்படின்னு வரும். அப்படின்னா ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு வரும். அப்போ பியோடைய மதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்னு வருது. பியோட மதிப்பு வந்து 3/2 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏபி ரெண்டுத்தோடைய பெருக்கல் எவ்வளோ வருது அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபி = ஏவோட மதிப்பு 11/2, பியோட மதிப்பு 3/2, ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும், மேலே 11 × 3 என்ன வரும்னா 33ன்னு வரும், கீழே என்ன வரும்னா 4ன்னு வரும். ரெண்டையும் பெருக்குனா. ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33/4. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 சமன்பாடு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா, எப்போதுமே 2 சமன்பாடு கொடுத்துட்டு 2 வேரியபிள் நம்மளுக்கு தெரியல, 2 விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னென்னா மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.